அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பஸ்ரீ. ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், நானும் பாப்பாலாம் எங்கே ரெடி ஆகிட்ருக்கோன்னு பார்த்தோம்னா வீட்டு பக்கத்துலேயே தான் கோவிலில் கொலு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கொலுக்கு தான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். இது தாங்க அந்த கொலு. கலசத்தில் ரொம்ப அழகாக அம்மா உட்கார வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அம்சமாகவும் அழகாகவும் இருந்தது. கீழே இருக்கிற லக்ஷ்மி நாராயணர் ஸ்டாச்சு வந்து இன்பாக்காக நான் வாங்கி கொடுத்தது. வருஷம் வருஷம் குழந்தைக்கு வேண்டுதலுக்காக ஏதாவது ஒரு ஸ்டாச்சு வாங்கி கொடுப்போம். அதுபோல் இந்த வருஷம் வந்து இந்த லக்ஷ்மி நாராயணர் வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து ஒரு நாள் வீடியோ கிடையாது. இந்த 9 நாளில் நான் வந்து கோவிலுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது வந்து நான் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து நவராத்திரி செலிப்ரேஷனாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பூஜை நடக்கும்போது நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நவதானியங்கள் வந்து முளைப்பாரி விட்டு இருந்தாங்க. நவதானியங்கள்னால் எல்லாருக்குமே தெரியும். 9 வகையான தானியங்களை வந்து அம்மனுக்காக முளைப்பாரி விடுவாங்க. ஸோ அதுதான் இது வந்து இன்பாக்குட்டி ஸ்கூல்லேருந்து அப்படியே ரெடி ஆகி கடகடன்னு வந்ததுனால அந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ இந்த அம்மனுடைய அலங்காரம் வந்து இப்படியே தான் இருக்கும். கலசத்தில் வச்சது தொட மாட்டாங்க. கோவிலுக்குள்ளே வந்து இன்னொரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மன் வந்து தினமும் ஒரு அலங்காரத்தில் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கொலு வச்சுருக்காங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த கொலு விழாவை பார்த்து உங்கள் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. உங்களுக்கு நிறைவேறணுன்ற ஆசை இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருடைய ஆசைகளும் கடவுள் வந்து நிறைவேற்றுவாருன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நான் வந்து குழந்தைக்காக தான் எப்பயுமே வந்து அந்த கொலுக்காக நான் வருஷம் வருஷம் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி அங்கே நிறைய பாட்டெல்லாம் பாடுவாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும். ரொம்ப இது வந்து செகண்ட் டே அம்மன் அலங்காரம். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி லைனாக அலங்காரங்கள் ஒரு நாள் ஒரு அலங்காரம் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இன்பாக்குட்டி வந்து உள்ளவே போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. இது வந்து அங்கேயே இருக்காங்க ஒரு அக்கா தான் வந்து அழகாக அம்மன் அலங்காரம் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்பஸ்ரீ சேனலை நிறைய பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அம்மா. இப்போ நாம் இவங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடிடலாம். எலுமிச்சை தீபங்கள் ஏற்றி எழிலாக சன்னதியில் வைத்தோம், தேன் புஷ்ப மாலைகள் சூட்டி கண்மூடி வணங்கி நின்றோம், தேன் புஷ்ப மாலைகள் சூட்டி கண்மூடி வணங்கி நின்றோம். விஷ்ணு துர்க்கை வருக, வெற்றி நாயகி வருக, வேதவல்லி வருக, வீர சங்கரி வருக, வானவ சோதரி மங்கள பூரணி தெய்வ திருமகளே வருக, தெய்வ பூமகளே வருக. எலுமிச்சை தீபங்கள் ஏற்றி எழிலாக சன்னதியில் வைத்தோம். இந்த அலங்காரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அலங்காரம். மீனாட்சி அலங்காரம் தாங்க. அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். பார்க்கவே கண்கோடி வேணும். பார்த்துட்டே இருக்கலாம். பச்சை நிற பட்டாடையில் கையில் பச்சை கிளி வச்சுட்டு அம்மா மீனாட்சி வந்து அழகாக வீற்றிருக்காங்க. அதே மாதிரி காமாட்சி, மகாலட்சுமி அந்த மாதிரி ஒரு அலங்காரத்தில் ராஜேஸ்வரி அலங்காரம்லாம் இருந்தது. ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. மீனாட்சிக்காக ஒரு பாட்டு பாடிடலாமா? கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே, 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 மதுரையிலே வான்மதி சூடிய கணவன் சொல் கேட்டருள மாணிக்க தேரினில்
வானவர் பூமாரி பொழிந்திடவே தேவ கானமும் இசைத்திட தேவி வந்தால் மீனாட்சி வந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. மீனாட்சி அலங்காரம் முடிஞ்சிட்டு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் மஞ்சள் நிற பட்டாடையில் அம்மா அழகாக வீச்சிருக்காங்க. இதுக்கெல்லாமே வந்து ஒரு பாடல் வந்து நாங்கள் கோவிலில் பாடணும். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. கோவிலில் நிறைய பாடல்கள் பாடியிருந்தோம். அங்கே ஒரே சத்தமாக இருந்ததுனால நான் வந்து அந்த சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு நான் என்னுடைய வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மஞ்சளிலே செஞ்சு வச்ச தொந்தி கணபதியே முன்னின்று காருமையா, எங்கள் மஞ்சள் முகத்தவளை மலையனூறு அங்காளியை பாடிட வரம் எனக்கு தாருமையா. மண்ணலந்த காளியவள் மயானத்தில் கோவில் கொண்டு மாசியிலே தேரோடு ஓடி வருகிறாள். ஆதி பரமேஸ்வரியாம் அங்காள ஈஸ்வரியாம் மேல்மலையனூர் எல்லையிலே ஓடி வருகிறாள். மஞ்ச போடவ கட்டி மங்காளம்மா சிங்காரம்மா ஒய்யாரம்மா நடந்து அங்காளம்மா வராளா அங்காளம்மா வராளா. நடலையாடும் அங்காளியவ சுடலையாடி வராளா நடலையாடும் அங்காளியவ சுடலையாடி வராளா. பூவாலே கரகம் எடுத்து பூங்காவன தெல்லைக்குள்ளே அங்காளம்மா வராளா அங்காளம்மா வராளா. நடலையாடும் அங்காளியவ சுடலையாடி வராளா. அடுத்ததாக வந்து கடைசி நாள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு 10வது நாளில் இந்த அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சரஸ்வதி அம்மாவே வந்து அழகாக உட்காந்துட்ருக்கிற மாதிரி அழகாக கையில் வீணாலாம் செட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அக்காவுக்கு தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறதுக்கு அந்த அக்கா அழகாக அம்மனை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளை நிற பட்டாடையில் சரஸ்வதி வீட்டிருக்காங்கன்ட்டுன்னு எல்லாருக்கும் கல்வி செல்வம் வீரம் அனைத்தையும் தரட்டுங்க. இது வந்து முருகர் வள்ளி தெய்வானையோட வீற்றிருக்கிற கோவிலில். பின் அதுக்கு பக்கத்துலேயே வந்து சரஸ்வதி லக்ஷ்மி இருக்காங்க. முருகருக்கு பக்கத்துலேயே வந்து லக்ஷ்மி சரஸ்வதி 2 பேரும் இருக்காங்க. அன்னைக்கு சரஸ்வதி பூஜைன்றதுனால அழகாக வந்து லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக வெள்ளை நிற உடையும் சிகப்பு நிற உடையும் லக்ஷ்மிக்கு போட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து துர்கைக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கோவில்லே வந்து துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க 3 பேருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாரு. அந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, தக்ஷணாமூர்த்தி இருக்கிறாரு, பிரம்மா இருக்கிறாரு. ரொம்ப அழகாக வந்து கோவிலில் கண்டிஸ்ட்ரி கணபதி இருக்கிறாரு. சுற்றி கோவில் பிரகாரம் சுற்றி நிறைய இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். கோவிலை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து. இது வந்து துர்கை அம்மனுக்கு வந்து அழகாக எல்லோ சேரீ கட்டி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ லக்ஷ்மி துர்கை சரஸ்வதியோட அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும். கல்வி இருந்து செல்வம் இருந்து வீரம் இல்லைனாலும் கஷ்டம்தான், வீரம் இருந்து கல்வி இருந்து செல்வம் இல்லைனாலும் கஷ்டம்தான். அதனால் நம்மளுக்கு கல்வி செல்வம் வீரம் இது 3மே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான அடுத்த படிக்கட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நவராத்திரி பூஜையில் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நீங்கள் நேரில் கொலு பார்த்ததில்லை அப்படின்னா, நான் வந்து இந்த கோவிலில் வைக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே கொலு பார்த்ததில்லை. ஸோ இந்த கோவிலில் வைக்க போக தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து இந்த கொலு பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் டெய்லி ஏதாவது ஒரு பிரசாதம் என்னால் முடிஞ்சது எடுத்துகிட்டு போய் கோவிலில் எல்லாருக்கும் கொடுக்கறது என்னுடைய பழக்கமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது அங்கே பாருங்கள் பக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் கொண்டு போனது தான். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று ஸ்வீட், போண்டா, சுண்டல், தழுவு, கேசரி அந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போவோம்.
ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கும் மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் இன்பஸ்ட்ரி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இடையில நான் கொஞ்சம் பாட்டு பாடியிருக்கேன். ஸோ அந்த பாட்டு கேட்க முடியலன்னா கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஷார்ட்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ண கிடைக்குது. நாங்கள் அதிகமாக வந்து கோவிலுக்கு தான் அதிகமாக போகிறதுனால மன நிம்மதிக்காக கோவில், சிவன் கோவில், விநாயகர் டெம்பிள் இந்த மாதிரி தான் நிறைய வீடியோஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, see you.